இப்போ இந்த காவலர் தங்கும் அறை, அது மாதிரி சாலைகள், சுற்றுச்சுவர் கட்டுதல் இதற்கான பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்றிருக்கு. சாலைகள் ஏறக்குறைய முடிச்சிட்டாங்க. அதுபோல் வந்து காவலர் தங்கும் அறைகளும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சுற்றுச்சுவரும் வந்து ஏறக்குறைய முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கான பட்ஜெட் வந்து 18.3 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிற இதில் வந்து அதுக்கு தனியாக வந்து 11.2 கோடி ரூபா அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து செப்டம்பரில் அதை வந்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அக்ரிமெண்ட்டாகவும் போட்டிருக்கிறாங்க. அதனால் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் வந்து இந்த பின்னலாடை சிப்காட் வந்து விரைவில் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதில் 200 பயனாளர்கள் வந்து பயனடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 30% தான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து மீதி வந்து 70% வந்து விண்ணப்பங்கள் நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது தொழில் செய்ய விரும்புகிறவர்கள், தொழில் முனைவோர்கள் இதை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக தான் உருவாக்கியிருக்கிறோம். அதுவே இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் இதில் வந்து பயனாளர்களாக உள்ளே வந்து பயனிடக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் வந்து போர்ட்டலில் போட்டிருக்கிறோம். கட்டாயம் வந்து இது மிகப்பெரிய வந்து வரப்பிரசாதமாக இந்த பகுதியில் வந்து மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழில் முனைவோர்கள் இதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய துறை சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். பயன்பாடு இல்லாமல் இருக்கு. 20-25 பயன்பாடு மேக்ஸிமம் பில்டிங் எல்லாமே டேமேஜ் எல்லாம் ஃபுல்லாக 30 வருஷமா மேலதான் இது ஆயிருக்கு. நீங்க சொல்ற இந்த பில்டிங்கே வந்து அப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். ஒரு பில்டிங்கா நம்ம வந்து இப்போ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. எந்தெந்த பில்டிங் வந்து நல்லா இருக்கு, நல்ல அதாவது சரியா இருக்கு, இதை ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற பில்டிங்கையும் டெமாலிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பில்டிங் கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா மொத்தம் 100 ஏக்கர் 100 ஏக்கர்ல எதுவெல்லாம் வந்து நீங்க வந்து ரெனோவேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற பில்டிங்கு அது தனியாக ஒரு கணக்கு. இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்தவே முடியாது, இதை வந்து இடிச்சுட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற 2 விதமாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதையும் கணக்கு எடுத்துட்டு அதில் வந்து நாங்கள் வந்து எது செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஏற்றனால. ஏன்னா திமுக அதிமுக மாறி 30 வருஷமா போட்டி நடவடிக்கை எடுத்துக்கலாம். 96 கட்டப்பட்டது ஏன் அப்படியே கட்டப்பட்டது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்ல அதாவது இப்போ 2 விதமான சிக்கலை நம்ம வந்து பாக்குறோம். இன்னும் கட்டி முடிக்கலாம், ஏற்கனவே கிடப்புல கிடக்கு, இதில் தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து நம்ம அதை வெற்றிகரமா முன்னெடுக்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கை வந்து பெருகும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இதை வந்து நாங்கள் வந்து துரிதப்படுத்த முயற்சி செய்கிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, செப்டம்பரில் வந்து ஒரு வேலை திட்டமும் ஆகஸ்ட்லவும் இது 2ஐயும் நாங்கள் முடிக்கிறதுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். கட்டாயம் வந்து நீங்கள் சொல்கிறது போல் முடிக்கும் பொழுது 100% நாங்கள் என்ன திட்டமிட்டமோ 200 பயனாளர்கள் அப்படின்னா 200 பயனாளர்களை இதில் வந்து அமர்த்தி இதை வந்து அவர்களுடைய தொழில், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பழைய நாங்கள் கடந்த கால செயல்பாடுகள் குறித்தோ கடந்த கால கிடப்புகள் குறித்தோ நாங்கள் வந்து பேச விரும்பினேன். இப்போ நான் சொல்லிடுறேன். திமுக ஆட்சியில் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க. இன்னொன்னு 30 வருஷம் போட்டுக்கிட்டு இந்த பில்டிங் அப்படியே கிடந்திருக்கு. குறிப்பா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மக்களுக்கு தொழில் ஜாதியின் அரசியல், ஜாதி அரசியல் இங்க இருக்கு. அதனாலதான் 30 ஆண்டு காலமா கூட்டியே கிடந்துச்சுன்ற ஒரு பேச்சு வருது. இதற்கு முன்னாடியே இந்த சொல்லலாம் சொல்லி பேட்டிகளே கொடுத்துருக்காங்க, உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே அப்படிங்கிறது சரியா இருக்கு. அது உங்களுடைய இதுக்குள்ளே நான் விட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து கடந்த காலங்களில் கிடப்பிலே கிடக்கட்டும் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்கள் இப்போ வந்து அமைச்சரவையில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அமைச்சரவைக்குள்ள வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் வந்து வெளியிலேருந்து போராட்டம் நடத்தினது, வெளியிலேருந்து பேசியது, வெளியிலேருந்து கோரிக்கை வைத்ததுங்கிறது வேறு. இப்போ நாங்கள் அதை செயல்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் செயல்படுத்தும் 2க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுங்கிறேன். அதனால் வந்து நாங்கள் செயல்படுத்த துடித்து கொண்டு இருக்கிறோம். முழுமையாக இந்த துறையை வந்து முடுக்கி செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு நான் கேட்கிறேன்.
அப்படி கூட்டணி வச்சா விசிகா வெளியே வரதான். இதற்கு வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பல இடங்கள்ல வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பதிலுரைக்கு நான் தனியா கோனார் உரை எழுத முடியாது. அதனால வந்து அவருடைய பதில் தான் இதுக்கான பதில். இப்ப நீங்க இது வந்து இப்ப அதிகாரிகளா இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியான கேள்விகள் வேண்டாம்னு கேட்கிறேன். இந்த துறை சார்ந்த சம்பந்தமா நீங்க வந்து கேள்வி வைப்பது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தர்ம சங்கடமா சமூக நீதித்துறை தலைவர் கூட திருமணம் சார் கூட பேர் மறுபடியும் மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவர் அவருடைய கருத்து தான் தொண்டனுடைய கருத்தும். தலைவருடைய கருத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் தான் உண்மையான தொண்டர்களாக இருக்க முடியும். நான் வந்து தலைவருடைய கருத்துக்கு நான் வந்து அவருடைய முன்மொழிந்ததை நான் வழிமொழி. என்ன காரணம்? அதான் நான் சொல்றேன்ல, அது அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெயர் மாற்றம் எந்த ஒரு மட்டுப்படுத்தாது அப்படின்னா, இப்ப கூட தலைவர் தான் தொண்டர் சொல்லியிருக்கீங்க. இந்த தலைவர்ங்கிறது ஒரு கட்சியோட நீங்க அமைச்சர் தமிழக அரசு அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவரோட சமூக நீதி துறையில நான் ஒரு அமைச்சரா இருந்து அதற்கான பணி செய்யறேன். அது அரசியல் ரீதியான, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் ரீதியான கேள்விகள் தனியா கேட்போம், தனியா பேசலாம். இது வந்து ஒரு சமூக நீதித்துறை தொடர்பா அதிகாரிகளோடு நம்ம வந்து கலந்துரையாடிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமா நம்ம அதுதான் சொல்றேன்னா, இது சமூக நீதித்துறை தொடர்பான செயல்பாடுகள் மட்டும் நம்ம பேசுவோம். தலைவர் பேசியது, தலைவர் குறித்ததெல்லாம் வந்து தனியா நம்ம இருவேறு கருத்துக்கள்ல இப்ப சொன்னல இல்ல இருவேறு கருத்துக்கள் இல்ல, தலைவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. இப்ப நான் தெளிவுபடுத்தேன், தலைவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. தலைவருடைய கருத்துக்கு முரண்பாடா யாரும் நாங்க பேச மாட்டோம். தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய கருத்து. கடந்த இப்ப நான் பொறுப்பேற்று இந்த 1 மாத காலத்திற்குள் பல்வேறு இடங்கள்ல வந்து மலைப்பகுதியில் இருக்கின்ற பழங்குடி மக்களுடைய பள்ளிகளை நாங்கள் வந்து பள்ளிகள், விடுதிகள், சாலைகள், அந்த பகுதியில் இருக்கிற வாழ்நிலை சூழல் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். பள்ளிகள் என்னென்ன தேவை இருக்கு, விடுதிகள் என்னென்ன தேவை இருக்கு, மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு என்பதை நாங்கள் வந்து கண்டறிந்து அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான செயல்பாட்டு திட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட் முடிந்த பிறகு அதற்கான வேலை திட்டங்கள் தொடங்கும். நிறைய இடங்கள்ல நீங்க சொல்ல கேமரா கேட்குறாங்க, சிசிடிவி கேட்குறாங்க, வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கேட்குறாங்க, விடுதிகளில் வந்து நிறைய தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, விடுதிகளை தரப்படுத்துதலுக்கு தொடர்பாக சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கான அதற்கான வேலைகளை வந்து நடத்தலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎம் மாணவர்கள் வந்து உணவு தரமா அப்படின்னு சொல்லி ஒரு புகார் எழுதிருக்கு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி சொல்றது சிஎம் போறாங்க வராங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி சோதனைகள் தெரியுது பல்வேறு இடங்கள். அதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில் இருக்கின்ற எம்சி ராஜா விடுதியில போய் மாணவர்களை வந்து சந்தித்து பேசினா நாங்களும் கூட போயிருந்தோம். மாணவர்கள் வந்து வைக்கின்ற கோரிக்கைகள், அவருடைய தேவைகளை வந்து மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் வந்து கேட்டுக்கொண்டார். எங்ககிட்டையும் வந்து வழிகாட்டி இருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்னென்ன செய்யணும்னு வழிகாட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். அதே போல் ஸ்காலர்ஷிப், அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும், அல்லது தங்கு தேவையா இருக்கட்டும், அங்கே இருக்கிற வசதியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பண்ணிச்சிருக்கோம். அதில் நீங்கள் சொன்னதோட ஒரு மாணவர் வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுங்க, இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த வசதி வேணும் அப்படிங்கிறது மாதிரி மின்தடை ஏற்படும் போது அதுக்கான வசதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அது இந்த முறை அதுக்கான பட்ஜெட் அதெல்லாம் பேசியிருக்கிறோம். நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த பட்ஜெட்லேயே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியாக உருவாக்கி ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்களை வழங்குறது ரொம்ப கூடுதலாக வந்து செய்யணும் சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்குது. அதனால இந்த பட்ஜெட்டில் எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக
விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து அது நீங்க வந்து இப்ப பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒதுக்கின நிதியை விட கூடுதல் படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஆண்டு வந்து அதுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். வருகின்ற பயனாளர்கள் வந்து மேலும் வந்து ஊக்கப்படுத்துகின்ற விதமா அது வந்து இருக்கு. 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் இறந்தது. வேலை வாய்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க? இப்பதான் நான் சொன்னேன், நான் துறை சம்பந்தமா கேளுங்க. இல்ல இல்ல ஏன்னா இல்ல அது நம்ம அரசியல் ரீதியா வந்து கேட்கறது வேற. நான் தனியா கூட நம்ம பேசலாம், பிரச்சனை இல்லை. அதிகாரிகளோட தயவு செய்து அது சமூக நீதி அதாங்க. நான் வந்து சமூக நீதித்துறை சார்பா அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த அளவுல நம்ம வந்து இல்ல, அதாவது வந்து அங்க இல்ல நல்ல விதமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாக தாவேக அரசு செயல்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல் மரணங்கள் இருக்கு அப்படின்னா, காவல் மரணம் இப்போ வந்து நாகர்கோவிலில் வந்து காவல் மரணம் நடந்திருக்குன்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிக்க வைக்கல. கடந்த முறை வந்து நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெயராஜ் பெண்ணிக் வழக்கில் வந்து எத்தனை போராட்டங்கள் நடத்திய பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். கோர்ட்டுக்கு போய் அதை எப்படி வந்து அதை கையாண்டாங்கன்னு தெரியும். ஆனா அப்படி அல்ல, இது சம்பந்தப்பட்டவங்க உடனே கைது செய்யறாங்க. குறிப்பா வந்து நீங்க வந்து காவல் மரணங்கள் எங்காவது நடக்குது அப்படின்னா உடனடியாக அவர்கள் வந்து பணிநீக்கம் செய்யக்கூடிய சூழல் உருவாகுது. அதனால வந்து கடந்த முறையோடு இப்போ ஒப்பிடக்கூடாது. இது ஒரு நம்பிக்கைக்குரிய மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாக மக்களுக்கான அரசாக இருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது போன ஆட்சியில் நடந்த மாதிரி இப்ப கோவில கூட ஒரு காவலர் அனுமதி அவரும் ஒரு பாலியல் அத்துமீறல். இவர் காவல்துறையிலேயே இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு இது அரசாங்கம் எப்படி இதை கவனம் கொடுக்கும், எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, இது எல்லாமே கடும். ஏற்கனவே வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அதிகாரிகளா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் நீங்க வந்து அத்துமீறி இல்லைன்னா வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. அது அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, அமைச்சர்களுக்கும் தான். அவ அது அந்த ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும். எந்த அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சாலும் அந்த அதிகாரிகள் வந்து அந்த தவறுகளை தொடர்வாங்க அல்லது அந்த தவறுகளோடு அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் கட்டாயம் வந்து கண்டிக்கப்படுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும், அதுல வந்து எந்த தயவு ஆட்சியமும் படாது. அதனால நீங்க வந்து இப்ப வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாண்டி நடக்கின்ற எந்த வன்கொடுமைகளா இருக்கட்டும், எந்த படுகொலைகளா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் தயவு ஆச்சரியமின்றி அதை வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அதுதான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் உருவாகுது. இல்ல, அதான் அதாவது வந்து இந்த இடஒதுக்கீடு அங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்களும் நிரப்பப்படணும் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை கட்டாயம் வந்து நாங்க வந்து முன்னெடுப்போம். இந்த ரங்கமலை பில்டிங் எப்போ பயன்பாட்டுக்கு ஒரு மடங்கு 1.5 பயன்பாடு என்ன பில்டிங் அது? ரங்கமலையில் அந்த ஹாஸ்டல் இன்னும் முடிக்கல. அது அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த மாதிரி விடுதிகள் வந்து ஏற்கனவே கொடுத்த அரசு வந்து கட்டி முடிக்கிறதுக்கான டெண்டர்லாம் கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. இப்போ திருச்சியில் நான் போய் அன்னைக்கு போய் பார்த்தேன், தஞ்சாவூரில் போய் பார்த்தோம், அங்கே வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான சிறப்பு விழா பண்ணுறாங்க. அதே போல் வந்து மதுரையில் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான சிறப்பு விழாவும் நம்ம வந்து பண்ணுறோம். கட்டி வேலை திட்டங்களே வந்து முக்கால்வாசி முடிக்கிறதையும் நம்ம வந்து துரிதப்படுத்துறோம். 75% முடிஞ்சிருக்கு, அதை நம்ம வந்து துரிதப்படுத்துறோம். விரைவில் இந்த ஒரு 6 மாதத்திற்குள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதிகள் வந்து நவீனப்படுத்தப்படும், திறக்கப்படும். மாணவர்களுடைய தேவைகள், அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் என்னங்க துறையின் பேரை மீண்டும் பழையபடி மாற்றுறதுக்கு இது சம்பந்தமா முதல்வர் அதான் அது எங்க தலைவர் பேசணும். குறிப்பா வந்து இப்ப இந்த